அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாக்கா, மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை வந்து இப்போது உங்களுடன் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் நடத்தி, அந்த கேம்பில் மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இப்போது 2025 டிசம்பர் 12 ஒரு 17 லட்சம் பேருக்கு பணம் வந்திருக்கு. மொத்தம் 28 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 17 லட்சத்துக்கிட்ட எல்லாருக்கும் பணம் கிரெடிட் ஆகிருக்கு. மீதி இருக்கிறவங்களுக்கு வரலை. அது ஏன் வரலைன்னா, அவங்க வந்து ஒரு சில நிபந்தனைகள் சொல்லியிருந்தாங்க. இப்போ சப்போஸ் என்னுடைய கார்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. என் கார்டில் வந்து ஏற்கனவே எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ முதியோர் பென்ஷன் வாங்குகிறாங்க. அப்போ என்னுடைய மனைவி வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. அது ஒரு ரீசன். அதே மாதிரி நிலம், புஞ்சை நிலம், நெஞ்ச நிலம் 5 ஏக்கரா 10 ஏக்கராக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்கம் ஒரு இவ்வளோ இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாலாம் இல்லாதவங்களுக்கு 17 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற பேருக்கு வந்து இன்னும் வரலை. அதனால் அந்த க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்களுக்கு வராது. அதனால தான் வந்து வரலைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது 12 சில பேருக்கெல்லாம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. அது எப்படி செக் பண்ணுறதுனாக்கா, இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எந்த பேங்க்கில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த பேங்க்குக்கு தான் அந்த 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய பேங்க்ஸ் லிங்க்டு, அதாவது அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆதார் வெப்சைட்டில். லாஸ்ட்டாக நீங்கள் எந்த பேங்க்கை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெப்சைட்டை போய்ட்டு அந்த ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் எப்படின்றது செக் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அதில் உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகிதான்னு கூட செக் பண்ணிக்கலாம். இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே வந்து எல்லாருக்கும் டெஸ்ட் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருந்தாங்க ₹1. அவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு. ஒரு சில பேருக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ ஒரு 4 பேங்க் இருக்குது உங்களுக்கு. அப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா லாஸ்ட்டாக எந்த பேங்க்கில் நீங்கள் ஆதார் கொடுத்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கில் பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற எந்த பேங்க்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.